வாடா மாப்ள, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ராதிகாவை பார்த்து பேசணும் தான் வந்தேன். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு காலேஜுக்கு லீவ் விட்டு 1 வாரம் ஆச்சடா. சொல்லு செல்வம். இல்ல ஜெயந்தி எங்க இருக்க? நான் ஊர்ல தான் இருக்கேன். ராதிகா சொல்லு ஜெயந்தி. திருச்சியில இருந்து செல்வம் ஃபோன் பண்ணான். அவன் உன்னை பார்க்க இங்க வந்துட்டு இருக்கேன்னு சொன்னான். ரொம்ப புத்திசாலி நினைப்பா. இப்படி எஸ்கேப் ஆனா பிரச்சனை முடிஞ்சிருமா? கொஞ்சம் சைலண்டா வரியா? வரேன் வரேன். ஹலோ டேய், ஜெயந்தியும் ராதிகாவும் பத்திரம் என்னென்ன திருச்சி வந்துட்டு இருக்காங்க. அந்த கண்டக்டர் நம்பர் என்ன கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு. சரி மாப்ள. ஹலோ யாரு? ஹலோண்ணே செல்வம் பேசுறேன். மதுப்பட்டில இருந்து 2 பொண்ணுங்க ஏறினாங்களா? ஆமா தம்பி. நான் திருப்பத்தூர் ரெட்டப்பாலத்திட்ட வெயிட் பண்றேன். அந்த 2 பொண்ணுங்க கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களாண்ணே? சரி தம்பி. அம்மா செல்வம் தம்பி ரொம்ப நேரமா காத்திருக்காங்க, கொஞ்சம் இறங்குங்கம்மா. அம்மா நீங்க இறங்காம வண்டி போகாதம்மா. உன்னை எங்க கம்பல் பண்ணி வர வச்சதுக்கு சாரி. எப்போ நான் பார்க்கக்கூடாதுன்னு கிளம்பி திருச்சிக்கு போனியோ அப்போவே நீ பெரிய குழப்பத்தில் இருக்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எதுவாக இருந்தாலும் மனசில் இருக்கிறத சொல்லு ராதிகா. இன்னும் 6 மாதம் கழிச்சு வா அப்படின்னு நீ சொன்னாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எப்போ எனக்காக நீங்க தேவையில்லாம அடி வாங்கினீங்களோ அப்பவே எனக்குள்ள ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியில உங்க மேல பாசம் வந்துருச்சு. அந்த மரியாதை தான் எனக்குள்ள காதலா மாறுச்சு. ஆனா அன்னைக்கு காலேஜ்ல நடந்த தகராறுல அவங்கள போட்டு நீங்க அடிச்ச ஒவ்வொரு அடியும் என் மனசுல அடியா விழுந்துச்சு. உங்க அப்பா அத்தனை பேரோட வந்து அருவாளோட இறங்குனது எனக்கு இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. எப்ப 4 பேரை வெட்டிட்டு நீங்க ஜெயிலுக்கு போன விஷயத்த பேப்பர்ல படிச்சேனோ அப்ப அந்த இடி என் தலையில இறங்கின மாதிரி ஆயிருச்சு. எனக்குள்ள வந்த காதல மறக்கவும் முடியாம மறுக்கவும் தெரியாம என் மனசுக்குள்ளேயே வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ சொல்கிற காரணம் எனக்கு வேடிக்கை இருக்குது. எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னு தான் எங்கள் அப்பா என்னை திருச்சிக்கே அமிச்சாங்க. ஆனால் அன்றைக்கி காலேஜில் இந்த வாத்தியாரை கேவலப்படுத்தும் போது என்னால் தாங்க முடியல. உலகத்திலேயே கொடுமையான விஷயம் ஒரு மனுஷன் தான் மனைவி முன்னாடி கேவலப்படுறது தான். அதனால தான் எடுத்து அடித்தேன். அன்றைக்கி திருச்சியில் நான் 4 பேரை வெட்டலைன்னா அந்த 4 பேரும் சேர்ந்து என்ன கொண்டு இருப்பாங்க. ஜான் அளவு இருக்கிற பூனை கூட தனக்கு ஒரு பிரச்சனை எதிர்த்து நிற்கும். என் உயிரை காப்பாற்றிக்கணும்னு ஆசை இருக்காதா? இதெல்லாம் நான் எங்க அம்மா கிட்ட விலைக்கு சொல்ல முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க நல்லவங்க தான், ஆனா நீங்க இருக்கிற இடம் தான் சரியில்லை. புரியலையே. எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, நான் உங்களை ஏத்துக்கிறேன். எல்லாத்தையும்னா பெத்தப்பா அம்மாவியா, கூட பிறந்த தங்கச்சியாவா, சொந்த பந்தத்தியா, சாதி சனத்தியா, பிறந்து வளர்ந்த ஊரியா, இல்லை கும்பிட்டு இருக்கிற குலதெய்வத்தியா? யாரை விடணுங்கிற? இல்ல உங்க அப்பா. எங்க அப்பாவை பத்தி ஏதாவது பேசுன? அவர் யாருன்னு தெரியுமா? ஊர் திருவிழாவில் தண்ணி அடிச்சு தகராறாகி, மளிகை கடையில் தர்க்கமாகி, டீ கடையில் அடிதடியாகி, ஆத்தங்கரையில் மர்டர் ஆகி, போலீஸ் வந்து 6 மாதம் விசாரிச்சு 2 வருஷம் கழிச்சு கோர்ட்டில் தீர்ப்பாகி 5 வருஷம் ஜெயிலுக்கு போவாங்க. அவங்க குடும்பம் நடுத்தரில் நிற்கும். ஆனால் எப்போ தகராறாச்சோ அப்போவே அவங்களை கூப்பிட்டு விசாரித்து 2 தட்டு தட்டி சமாதானப்படுத்தி நீ அங்கிட்டு போய் இங்கிட்டு போன்னு சொல்லி 2 குடும்பத்தையும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம வாழ வைக்கிறவர் எங்கள் அப்பா. கையில் அருவாளை எடுத்தவங்கலாம் தப்பான ஆளுன்னா அப்போ காத்தவரையன், சொடலமாட, மதுரை வீரன், கருப்பண சாமி, ஐயனார் சாமி எல்லாம் கெட்டவங்களா? கோவக்கார அருவாள் எடுத்தால் தான் தப்பு, காவக்கார எடுத்தால் தப்பு இல்லை. காதலுக்காக எதையோ விட்டுவான்னு சொல்லுவாங்க. பெத்த அப்பா அம்மா விட்டுவான்னு சொன்ன மொத்த பொண்ணு நீ தாண்டி. கூட்டமாக வாழ்ந்தா தாண்டி குடும்பம். 2 பேர் தனியாக வாழ்றதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லடி. உனக்கு உங்கள் ஆத்தா எவ்வளோ முக்கியமோ அதை விட எனக்கு எங்கள் அப்பா முக்கியம். உன்னைய காதலிச்ச பாவத்துக்காக விட்டு போகிறேன். இதே வார்த்தையை வேற எவனா சொல்லியிருந்தானா அங்கேயே அர்த்த ஆற்றுல இருந்துருக்கு. என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீ வேற எந்த காரணத்தை சொல்லியிருந்தாலும் உனக்கு கடைசி வரைக்கும் நினச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனால் எப்போ எங்கள் அப்பா ஒரு காரணமாக சொன்னியோ இந்த நிமிஷத்துல இருந்தே உன்னை மறந்துட வேண்டிய. சிக்கிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிக்கும் ஒரு இதயம், வெட்டிக்கொண்டு வெட்டிக்கொண்டு தவிர்க்கும் ஒரு இதயம். காதல் என்னும் கை குழந்தை கதறி அழுகிறதே, உறவ நினைச்சு உள்ளமே போராடுதே. நண்பா, அடடடடா வா நண்பா, உனக்காக தான் வெயிட்டிங். என்ன கடலூர்ல இருந்து திடீர்னு சிவகங்கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட? அப்படி என்ன விஷயம்? ஒரு சின்ன பிரச்சனை. இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த வீரபாண்டி அரெஸ்ட் பண்ணி சிவகங்கை ஜெயில ஒரு நாள் வை. நம்ம ஆளுங்களை உள்ள அனுப்பி அவனை போட்டுறேன். அதுக்கு முன்னால
ஜெயிலுக்கு கூட்டு போற வழியில 2 நிமிஷம் அந்த ஆளைய வீட்டுக்கு கொண்டு வா. அவன் கண்ணத்துல 2 அறை அரைஞ்சுக்கிறான். அது எதுக்குண்ணே? இப்படிதானே அரைஞ்சாம இருமகளா. ஏரியாலேயே பெரிய ஆளுன்ற பிளான் பண்ணாம அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்படி பண்ணலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தெருல நம்ம ஆள் ஒருத்தன் 100 ரூபாய் கள்ள நோட்டை மாத்தி அரெஸ்ட் ஆறான். அவன் சிவகங்கையில இருக்க ஒருத்தனை கையை காட்டுறான். அவங்கிட்ட 10,000 ரூபாய் கள்ள நோட்டு இருக்கு. இப்ப கேஸ் என்கிட்ட வருது. நான் அவனை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்க, அவன் பாண்டியாபுரத்துல இருக்கிற வீரபாண்டிதா இந்த கள்ள நோட்டுக்கெல்லாம் ஹோல்சேல் டீலர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறான். அவன் வீட்ல இருந்து 4 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டை எடுக்கிறோம். உன் ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த எருமை 4 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டு அவன் வீட்டுல எப்படியா இருக்கும்? அதுக்கு தானே நீ இருக்க. ஒரு மந்திரி இத்தனை இறமைங்க இருக்கும்போது இதை கூட உன்னால பண்ண முடியாதா? டேய் பால் இல்லாமே கோல் போடுறியடா.